வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். இன்று 18ஆம் தேதி ஜூலை மாதம் 2025 இன்றைய கிழமை வெள்ளிக்கிழமை. இன்று கோச்சாரத்தில் சந்திரன் மேஷ ராசிக்குள் செல்கிறார். செல்லக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கும் இந்த பதிவில் பலன்களை சுருக்கமாக பார்க்கலாம். மேஷ ராசிக்கு ராசிநாதன் 5ஆம் வீட்டில் இருந்தாலும் கேதுவுடன் இணைந்திருக்கிறார். இன்றைய ஒரு நாள் ராசிக்குள்ளே சந்திரன் அதே அஸ்வினியில் செல்வது மன ஆரோக்கியத்தில் சற்று அதிகம் அக்கறை தேவையில்லாத விஷயங்களை யோசிக்காமல் இருப்பது, ரொட்டீனாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிஸியான வேலைகளை மட்டும் செய்துவிட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட்ஸை பயன்படுத்தி ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இன்று வைத்துக்கொள்ள வேண்டும். முக்கியமான சிந்தனைகளுக்கு சரியான ஒரு முடிவுகளை இன்று எடுக்க முடியாது. ஆனால் தொழில் லாபம் சிறப்பாக இருக்கும். பணியில் ஒரு நல்ல நாளாக இருக்கும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஃபினான்ஷியலாகவும் ஒரு நல்ல நாளாகவே இருக்கிறது. அடுத்தது ரிஷப ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு ராசிநாதன் ஆட்சியாக இருக்கிறார். இன்றைய கோச்சார சந்திரன் 12இல் இருப்பது முயற்சிகளுக்கான ஒரு விபரீத ராஜயோகம் போன்ற ஒரு நல்ல நிலை. ஆனாலும் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சற்று பொறுமையும் நிதானமும் தேவை. அது எதை நோக்கிய விஷயங்கள் அப்படிங்கிற ஒரு தரோவான ஒரு அனாலிசிஸ் செய்துவிட்டு பொறுமையாக எல்லா விஷயங்களையும் நீங்கள் முடிவெடுப்பது நல்ல பலன்களை கொடுக்கும். வருமானம் கண்டிப்பாக தொடர்ந்து ஒரு நல்ல நிலையிலே இருப்பது ஒரு லாபமான நிலை. தொழில் லாபம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அற்புதமான தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு கிரகமே ஒரு விபரீத ராஜயோகத்தை கொடுக்கிறார். ராகு சாரத்தில் இருப்பதும் அந்த ராகுவும் 10இல் இருப்பது மிகுந்த அற்புதமான நல்ல ஏற்றமான நிலை. ரிஷபராசிக்கு வாழ்க்கை துணையுடன் சிறிது வாக்குவாதம் இல்லாமல் விட்டு கொடுப்பது, அவர்களுடைய மனநிலையில் ஏற்படக்கூடிய எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, அவங்களுடைய ஒரு சில கருத்துக்களை காது கொடுத்து கேட்பது ஒரு நல்ல பலனாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்தது மிதுன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு அற்புதமான பணியில் ஏற்றம், தொழிலில் லாபம், பணியிலும் அற்புதமான நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு லாபமான நிலை. எல்லா விஷயங்களும் சிறிது பொறுமையை சோதித்து ஒரு சின்ன தடை தாமதங்களை கொடுத்து மெதுவாக மூவ் ஆகக்கூடிய நிலையாக இருக்கும். நீண்ட நாள் தடைகள் இருக்கக்கூடிய மிதுன ராசி நண்பர்கள் விநாயகர் வழிபாடு, விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடைப்பது, சூறை தேங்காய் உடைப்பது, மகாலட்சுமி தாயாருக்கு வீட்டிலேயே அகல் தீபம் வைத்து வழிபடுவது, இதெல்லாமே உங்களுக்கு தடை நீக்கி கொடுக்கக்கூடிய நல்ல பலனாக இருக்கும். பணியில் வளர்ச்சி, தொழில் லாபம் சிறப்பாக இருக்கும். வெளியூர் வெளிநாடு விஷயங்களுக்கு ஒரு நல்ல லாபமான நினைத்தது போன்ற ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஆதாயமான காலகட்டமாக இருக்கும். கணவன் மனைவியாக இருப்பவர்கள் சற்று வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது மிதுன ராசிக்கு முக்கியமான பலன். பாகிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கிரகம் சற்று உங்களுக்கு பேச்சில் குழப்பத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. முக்கியமாக அது குடும்பத்தில் கவனித்து கொள்ள வேண்டும். அடுத்தது கடகராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கடகராசிக்கு ராசிக்குள்ளே சூரியன் வந்துவிட்டார். இந்த ஆடி மாதமாக இருப்பது இன்றைய கோச்சார சந்திரன், இவங்களுக்கு ராசிக்குடைய சந்திரன் 10ஆம் வீட்டில் இருக்கிறார். தொழிலுக்கான சில இடமாற்றங்கள் குறித்த சிந்தனைகளாக இருக்கலாம். தொழிலுக்கான சில அலைச்சல்களாக மேற்கொள்ளலாம். பணிக்கான சில இடமாற்றம், அலைச்சல்கள் இதையெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய, அதை பற்றி முடிவு செய்யக்கூடிய நாளாக இன்று இருக்கும். அற்புதமான லாபம், தொழிலில் வளர்ச்சியான நிலை, பணியிலும் ஒரு ஏற்றமான காலகட்டம் கடகராசிக்கு. ஆனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஓரளவிற்கு அதை முன்னேற்பாடாக நீங்கள் கவனித்துக் கொள்வது, இறுதி கட்டத்தில் இருக்கக்கூடிய அலைச்சல்களையும் சுற்று வழியையும் உங்களுக்கு தவிர்க்க உதவும். கடகத்திற்கு 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவும் வக்ரசனியினுடைய நிலையும் சற்று நீங்கள் ஒரு ப்ரிப்பரேஷன்ஸ் முதலிலேயே செய்து கொள்ளக்கூடிய நிலையை இன்னும் அடுத்த 3 மாதங்களுக்கு நவம்பர் இறுதி வரை எல்லா விஷயங்களையும் முன்னரே பிளான் செய்து சரியாக அதை அமலாக்குவது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அடுத்தது சிம்ம ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு இன்று கோச்சார சந்திரன் 9ஆம் வீட்டில் இருக்கிறார். அது பாதக வீடாக வருவது, பாதகாதிபதியும் ராசியிலேயே சிம்மத்திலேயே இருப்பது, தொழில் தொடர்பான சில விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கையாக இன்று இருக்க வேண்டும். தொழில் முதலீடுகளாக சிலவற்றை செய்து கொள்வதற்கு இன்று நீங்கள் முயற்சி செய்தால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அந்த தொகையில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். கடன்கள் வாங்கக்கூடிய விருப்பம் இருக்கிற நண்பர்கள் இன்று கடன் வாங்கும் பொழுது சற்று நிதானமாக இருப்பது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். மற்றபடி இவங்களுக்கு எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய தொழில் லாபம், பணியில் நல்ல ஒரு நிலையாக, ஒரு உயர்வான நிலையாகவே இருக்கிறது. ஆனால் பணியில் உயர் அதிகாரிகளின் கெடுபிடி கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. கொஞ்சம் அனுசரணையாக விட்டு கொடுப்பது உங்களுக்கு ஒரு நன்மையான பலன்களை தொடர்ந்து கொடுக்கும். அடுத்தது கன்னி ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு இன்று சந்திராஷ்டமமாக இருப்பது
நினைத்த காரியங்களை நினைத்தபடி முடிக்க முடியாமல் ஒரு மனக்குழப்பம் ஏற்படலாம். பேச்சில் சற்று குழப்பத்தினால் கோபத்தினால் குடும்ப வாழ்வில் குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு ஆர்குமெண்ட்டாக இது மாறலாம். கண்டிப்பாக குடும்ப வாழ்வில் தகராறு செய்யாமல் இருப்பது நன்மை அளிக்கும். முயற்சிகளை இன்று செய்ய முடியவில்லை என்றாலும் 2 நாட்கள் பொறுமையாக தள்ளி வைப்பது உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். தொழில் லாபமும் ஓரளவிற்கு உங்களுக்கு சுமாராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது துலாம் ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு சந்திரன் 7ஆம் வீட்டில் இருக்கிறார். கேது சாரத்தில் செல்வது எல்லாமே இவங்களுக்கு சற்று பொறுமையாக முடிவெடுக்க வேண்டிய நிலையாக காட்டுகிறது. தொழில் ரீதியிலான சில விஷயங்களில் ஒரு தடைக்கு பின் வெற்றி அப்படிங்கிற ஒரு பொறுமையை சோதிக்கக்கூடிய நிலையாக இருக்கலாம். புதிய முடிவுகளை நோக்கிய நிறைய சிந்தனைகளை இன்னைக்கு ரொம்ப ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக யோசிக்கக்கூடிய ஒரு தீவிரமான சிந்தனைகளை இன்று மேற்கொள்ளக்கூடிய நிலையாக இருக்கிறது. எந்த முடிவாக இருந்தாலும் பொறுமையாக முடிவெடுப்பது, அவசரத்தை தவிர்ப்பது மிகுந்த நன்மை அளிக்கும். வாழ்க்கை துணையுடன் ஓரளவிற்கு அனுசரித்து செல்வது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். ஆனால் பணி தொழில் எதுவாக இருந்தாலும் நல்ல ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியான வளர்ச்சி துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் முழுவதுமாகவே காணப்படுகிறது. நல்ல தர்ம கர்மாதிபதி யோகத்துடன் ஒரு வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நீண்ட நாட்களுக்கு பிறகு கிடைத்த ஒரு நல்ல வாய்ப்பாக கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாகவே காட்டுகிறது. அடுத்தது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு 6ஆம் வீட்டில் மறைந்திருக்கக்கூடிய சந்திரன் பாதகாதிபதி பாகியாதிபதி. அதிர்ஷ்டத்தை நம்பி இன்று எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடக்கூடாது. இன்று அதிர்ஷ்டமாக சில விஷயங்களை ஒரு லாட்டரி போன்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக தவிர்ப்பது மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலும் அதிக கவனம் தேவை. பணியில் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சுயதொழில் நண்பர்களாக இருந்தாலும் மிகுந்த கவனத்துடன் கண்ணும் கருத்துமாக இருப்பது மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். ஆரோக்கியத்திலும் அலட்சியம் இல்லாமல் இருப்பது, புதிய முடிவுகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இடமாற்றம், வீடு வாகனம் வாங்குவது, வீடு வாகனம் மாற்றுவது, பணி மாற்றிக்கொள்வது, தொழில் விரிவாக்கம், எந்த முடிவுகளை எடுப்பதாக இருந்தாலும் இன்று விருச்சிக ராசி நண்பர்கள் அவசரம் இல்லாமல் பொறுமையாக 2-3 பேரிடம் கலந்து பேசி முடிவெடுப்பது நன்மை அளிக்கும். அடுத்தது தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் அஷ்டமாதிபதி, ஆனால் கேதுசாரத்தில் இருக்கிறார். அதிர்ஷ்டத்தை நம்பி இன்று தேவையில்லாத ரிஸ்கான விஷயங்களில் ஈடுபட வேண்டாம். தந்தையுடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. தந்தையாருடன் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். தனுசு ராசி நண்பர்களும் எதிரில் இருக்கக்கூடிய புதிய நண்பர்கள், நட்பாக வரக்கூடியவர்கள், புதிய அறிமுகங்களிடம் சற்று கவனமாக பழகுவது உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிற நிலையில் சில விஷயங்களை இக்னோர் செய்து ரொம்ப க்ளோஸாக யாரிடம் போகாமல் இருப்பது மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். பணி வளர்ச்சி, தொழில் லாபம் எல்லாமே ஒரு சிறப்பான நிலை. ரிலேஷன்ஷிப் வகையில் இமோஷனலாக தைரியத்தை கையாளும் பொழுது சற்று கவனம் தேவை. ஆரோக்கியத்திலும் சற்று நிதானமாக பார்த்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு கண்டிஷன்ஸ் இருந்தாலும் அலட்சியப்படுத்தாமல் மருத்துவத்தை எடுத்துக்கொள்வது பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது மகர ராசி நண்பர்களுக்கு, இவர்களுக்கு சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கேதுசாரத்தில் செல்கிறார். அந்த கேது கிரகம் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பது ஆரோக்கியத்தில் சிறிது அலட்சியம் இல்லாமல் இருந்து நீங்கள் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் பணியில் ஏற்றம், பணியில் வளர்ச்சி, பணிக்கான முயற்சிகள் வெற்றி பெறும். இருக்கக்கூடிய ஆல்ரெடி ஜாப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு உயர்வு, வருமானத்தில் ஏற்றம், இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழிலுக்கான சில முதலீடுகள் செய்வதை பற்றிய சில முடிவுகள் வாழ்க்கை துணையுடன் பேசி ஒரு கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கக்கூடிய நல்ல நாளாக இன்று இருக்கும். இருந்தாலும் சற்று எல்லாவற்றையும் அளவோடு நீங்கள் நிதானமாக அடுத்த வளர்ச்சிகளை பொறுமையாக கையாள்வது உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் நன்மைகளை கொடுக்கும். சனி வக்கரம் முடிந்து மீண்டும் நவம்பர் மாதம் வரை மகர ராசி நண்பர்களும் கொஞ்சம் பணப்புழக்கம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சற்று இருக்கக்கூடிய பணத்தை எதிர்காலத்திற்காகவும் நீங்கள் சேமித்து வைத்துக் கொள்வது பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு 3ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கிறார். இவர் 6ஆம் அதிபதி. பணி தொடர்பான சில விஷயங்களில் திடீர் மாற்றங்கள், அவசர கதியில் எந்த முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். சுயதொழில் தொடங்கக்கூடிய எண்ணத்தில் அதிர்ஷ்டத்தை நம்பி யார் பேச்சையும் கேட்டு புதிதான முதலீடுகள் செய்து இருக்கக்கூடிய வேலையை விடக்கூடிய எண்ணங்கள் வரலாம். கண்டிப்பாக உங்களோட சுயஜாதகம் பார்த்து கொண்டு தசாபுத்திகள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஏற்றாற் போல் மட்டும்தான் நீங்கள் முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். பணியில் சற்று அதிக ஒரு அட்டென்ஷன் கொடுத்து பொறுமையாக வேலை செய்வது சுயதொழில் நண்பர்களும்
பொறுமையாக இன்று வேலைகளை பார்ப்பது ஒரு நல்ல நிலையை கொடுக்கும். யாரிடமும் அளவுக்கு அதிகமாக பேசாமல், முக்கியமாக பெண்களாக இருப்பவர்கள், உங்களோட பணியிடத்தில் இருப்பவர்கள், உங்களோட பிஸ்னஸ்க்காக உங்களோட பணியிடத்தில் டீல் பண்ணக்கூடியவர்களிடம் பெண்களிடம் சற்று அளவாக பழகுவது, பேசுவது கும்பராசிக்கு மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது மீன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு 5 கூடிய சந்திரன் 2ஆம் வீட்டில் இருக்கிறார். பணியில் ஏற்றம், வருமானத்தில் ஒரு திருப்தியான நிலை. ஆனாலும் ஏதோ ஒரு கணவன் மனைவியிடையே சில வாக்குவாதமான குழப்பமான நிலை, ஆர்குமெண்ட்ஸ் போன்ற நிலை ஏற்படலாம். ஒருவர் சொல்வதை மற்றவர் ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு கருத்து மோதலாக இது இருக்கலாம். சற்று பொறுமையாக இருக்க வேண்டும். மீன ராசி கோபத்தில் ஓவர் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிற நிலையை என்றுமே கையாள வேண்டாம். 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் தேவையில்லாத ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. விரயங்கள் செய்யும் பொழுதும் சற்று உங்களுக்கு பொருத்தமான விரயங்களாக இருக்கிறதா அப்படிங்கிறதை பார்த்து கொண்டு ஒரு அதிகபட்சமான விரயங்களில் மாட்டிக்கொள்ளாமல் கவனமாக இருப்பது அடுத்து வரும் காலங்களுக்கு உங்களுக்கு மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். நன்றி நண்பர்களே. இதுதான் 18ஆம் தேதி ஜூலை மாதம் 2025 வெள்ளிக்கிழமைக்கான தினப்பலன்கள். நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ள உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்.